இனிமேல் எங்க ஆட்டத்தை பார்க்க போறீங்க. மொத்த அரசியல் கட்சிக்கும் சவால் விட்ட விஜய். தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் இருந்து அரசியலில் முழுமையாக களமிறங்க இருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கட்சியை பலப்படுத்த அடுத்தடுத்த வேலைகளிலும் தீவிரமாக இறங்கி செய்து வந்தார். கட்சியின் கொடிப்பாடலையும் வெளியிட்டிருந்தனர். தற்போது மிக பிரம்மாண்ட மாநாடு நடத்த தீவிரமாக ஏற்பாடு செய்து வருகின்றனர். கட்சி மாநாட்டிற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து தீவிரமாக மாநாட்டு வேலைகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தளபதி 69 படத்தின் ஷூட்டிங் பணிகளும் நடைபெற்று இந்த படத்துடன் சினிமாவை ஓரம் கட்டிவிட்டு அரசியலில் முழுமையாக இறங்க உள்ளார் விஜய். தற்போது மாநாட்டிற்கு தங்களது தொண்டர்களை தயார் செய்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு இடம் கிடைக்காமல் பல சிக்கல்களை உருவாக்கியிருந்தனர். விஜய் கட்சிக்கு சிக்கல்களை உருவாக்கியது உதயநிதி மற்றும் திமுக கட்சிதான் என அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டது. 2026ஆம் ஆண்டு உதயநிதிக்கு மிகப்பெரிய சவாலாக விஜய் இருப்பார் என தற்போது பேசப்பட்டு வருகிறது. விஜயின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் தற்போது அவரது கட்சியில் இணைந்து வருகின்றனர். இதனால் பல இளைஞர்களை விஜய் தனது பக்கம் இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக அவர்களது அரசியல் கட்சிக்கு பல சிக்கல்களை உதயநிதி தரப்பு ஏற்படுத்தி வருகிறதாம். தற்போது விஜய் வெளியிட்ட ஒரு அறிக்கையும் வைரலாகி வருகிறது. விஜய்க்கு என்ன அரசியல் தெரிய போகிறது என்று கூறியவர்களுக்கு மாசான பதிலடி கொடுத்துள்ளார். இதன் மூலம் விஜயின் அதிரடியான அரசியலை பார்த்து பலரும் மிரண்டு போய் உள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் விஜயின் பேச்சு தீயாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த பேச்சிற்காக தமிழகம் முழுக்க பலரும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றனர்.